கால வேளையில அவன் சில விண்ணப்பங்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்க போறோம்? கருத்தாய். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபம் பண்ணார்? கருத்தாய். ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம ஏதோ வார்த்தைகளால அலப்பாதபடிக்கு கருத்தா, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க. நம்முடைய சபம் அவருடைய சமூகத்துல போய் எட்டணும். ஆமென், அல்லேலூயா. இப்போது உங்கள் வீட்டுல உள்ள நபர்களுக்காக, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம். உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம், உங்க பிள்ளைங்களா இருக்கலாம், ஆமென், அவர்கள் ரட்சிக்கப்படணும். அவர்கள் ஆமென் அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை அடையணும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்க முழு குடும்பமும் கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த காரியத்துக்காக நீங்கள் கருத்தா இந்த காலை வேளையில ஜெபிக்க போகிறீர்கள். கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். கருத்தா நீங்க ஜெபிக்க போறீங்க. கருத்தா எல்லாம் ஜெபிக்க பார்க்கலாம். அவருடைய பெயர்களை சொல்லி, ஆண்டவரே, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த ஆளை ரட்சிங்க ஆண்டவரே, இந்த ஆள் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்ப இவர்கள் நான் குடும்பமாய் ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகணும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒரு முழு குடும்பம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாம் ஜெபிங்க இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபிங்க. நான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி. என் ஜெபத்தை கேட்பவரே, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். இன்னைக்கு ஜெபிங்க, நீங்க கருத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த காலை வேளையில ஜெபிக்கிறேன். ஆமென். குடும்பத்தில் உள்ள நபர் ரட்சிக்கப்படட்டும். உங்க தாய் தகப்பன் ரட்சிக்கப்படலைன்னா அவர்களுக்காக ஜெபிங்க. தாய் தகப்பனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல தாய் தகப்பனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க. தாய் தகப்பனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல நன்மை உண்டாகட்டும். ஜெபிங்க. இன்னைக்கு காலையில நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுகிறது. கருத்தா ஜெபிங்க. இதை நீர் எனக்கு செய்யணும். யாக்கோபை போல போராடுங்க. அன்றைக்கு யாப்போக்கு நதி அண்டையில இதே நேரம் கிழக்கு வெளுக்கிற போது, சூரியன் உதிக்கிற நேரத்துல போராடுகிறான். என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுவது இல்லை. எத்தனை பேர் போராடுறீங்க? எனக்கு இதை செஞ்சால் ஒழிய விடமாட்டேன். உங்கள் இருதயத்தில் மிகவும் பாரமா இருக்கிற காரியம் எது? அந்த காரியத்துக்காக போராடுங்க. இந்த அதிகாலை வேளையில போராடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யும் ஆண்டவரே, எனக்கு இந்த அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. கேட்கிறவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. இந்த காலை வேளை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ, அப்பா ரட்சிக்கப்படட்டும். குடிகாரர்களை மனம் திரும்பட்டு இயேசுவின் நாமத்துல. தாய் தகப்பன்மார் மனம் திரும்பட்டு இயேசுவின் நாமத்துல. ஜெபிங்க, ஜெபிங்க. கருத்தா உங்கள் ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. யாரெல்லாம் என்னை கருத்தா ஜெபிக்கிறீர்களோ உங்க ஜெபம் எட்டுகிறது. உங்க ஜெபம் எட்டுகிறது. உங்க ஜெபம் இதோ தேவ சமூகத்துல போய் எட்டுகிறது. ஆண்டவரே செய்யுங்கப்பா. சொல்லுங்க, செய்யுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா. ஆமென். செய்யுங்க, எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு செய்யுங்க தகப்பனே, எனக்கு செய்யுங்க ஆண்டவர். ஒரு பலவீனத்துக்காக ஜெபிக்கிறேன். ஒரு பலவீனம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இருக்கிறது. கருத்தா. இரண்டாவது, ஆண்டவரே, நீங்கள் எந்த காரியத்தை கஷ்டப்படுறீங்களோ அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. இந்த காலை வேளையை கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. ஆமென். கருத்தா ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்பா, எனக்கு இதை செய்யுங்கப்பா, நீர் எனக்கு உதவி செய்யணும்ப்பா. ஜெபிங்க பார்க்கலாம். உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை தாங்க. எனக்கு இந்த காரியத்தை செய்தால் இந்த கர்த்தருடைய சமூகத்துல எழுந்து நான் சாட்சி சொல்லுவேன். நான் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து சாட்சி சொல்லுவேன். நான் கர்த்தருக்கு இந்த பொருத்தனை நிறைவேற்றுவேன். என் கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். என்று சொல்லி ஜெபிங்க, என்று சொல்லி ஜெபிங்க. எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு கிருபை செய்ய வேண்டும். அவருடைய கிருபை வெளிப்படட்டும், அவருடைய தயவு வெளிப்படட்டும். ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபிக்கிறவருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கப்பா, எனக்கு இந்த சுகத்தை தாங்க, எனக்கு இந்த விடுதலையை தாங்க, எனக்கு இந்த கடன் பாரத்திலிருந்து மாற்றத்தை தாங்க, எனக்கு இந்த கண்ணீரிலிருந்து மாற்றத்தை தாருங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதி. எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, ஓ ஹல்லேலூயா,
அதுக்கு பதில் வர கருத்தான ஜெபம் பண்றோம். கருத்தான ஜெபம். யாக்கோபை போல போராடுங்க. நாம விட மாட்டோம். உண்மைதான் நம்பி இருக்கிறேன், உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை இல்லாம நான் எங்க போவேன், யார் இடத்துல போவேன்? நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, உண்மை மட்டும்தான். ஹல்லேலூயா. உண்மை மட்டும்தான் நான் நம்பி இருக்கிறேன். என் நம்பிக்கை நீதான் ஆண்டவரே. மூன்றாவது, திருக்கோயில் பட்டணத்துக்காக ஜெபிங்க. விக்கிரகம் நிறைந்த பட்டணம், விக்கிரகம் நிறைந்த பட்டணம், அருவருப்புகளும் அசுத்தங்களும் நிறைந்த பட்டணம் நம்முடைய தேசம். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேசத்திற்காக ஜெபிக்கும் போது, தங்கள் அக்கிரமான வழிகளை விட்டு திரும்பும் போது தேசத்தில் சேமத்தை கட்டளையிடுவேன். நம் தேசத்திற்கு சேமம் வேண்டாமா? இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? இந்த அதிகாலை ஜெபத்துல வந்த காரணமே அதுதான். எல்லாம் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன், என் தேசத்துல சேமத்தை தாரு. சொல்லுங்க, என் தேசத்துல சேமத்தை தாரு, என் தேசத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. அநேகம் ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். சொல்லுங்க, அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும். இந்து மக்கள் ரட்சிக்கப்படட்டும். அன்று அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். கர்த்தரை அறியட்டும். இதற்காக கருத்தா ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவேளை உங்களை உறவினர்கள் அவருடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. இந்த நபர் ரட்சிக்கப்படட்டும். சொல்லுங்க, அந்த பெயர்களை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுகிற பெயர்களை கர்த்தர் பிடிப்பாரு, கர்த்தர் அதை எழுதி குறிப்பாரு. இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல பண்ணுகிற விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. பெயர்களை சொல்லுங்க. இந்த நபருடைய பெயர்கள் ரட்சிக்கப்படட்டும், இவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, சொல்லுங்க, பெயர்களை சொல்லி ஜெபிங்க. பார்க்க பெயர்களை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர், இந்த நபரை ரட்சிங்க. ஆண்டவரே, இந்த திருக்கோயில் பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். இன்னைக்கு திருக்கோயில் பட்டணம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, கிறிஸ்டியானிட்டி என்ன சொன்னாலே சைலோமுக்குள்ள அடங்கி பிடிச்சு, இந்த டிராபிக்கை தாண்டினாலே அங்க யாருக்கும் கிறிஸ்டியானிட்டிய தெரியாது. அதெல்லாம் ஒரு சாராருடையது என்பதில் அடக்கி போட்டார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். எல்லா பகுதியிலும் இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென், ஆமென். எல்லா பகுதியிலும், வெறும் சைலோம்ல மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லா பகுதியும் ரட்சிக்கப்படணும். அவர்கள் ஒரு சாராருடைய கிறிஸ்டியானிட்டினாலே மோசமான, ஆமென், தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற நிலை மாறணும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, நம்முடைய சபைக்கு ஆமென் அந்த ஆமென் அந்த பகுதிகள், பஸ் ஸ்டாண்ட் பகுதிகள்ல இருந்து, ஆமென், சன்னதி தெரு பகுதிகள்ல இருந்து, ஆமென், அந்த பெருமாள் கோயில் பக்கத்துல இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்கள் சொல்ல இங்க வரணும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கருத்தா ஜெபிங்க. அவர்களை கொண்டு வாங்க தகப்பனே. எங்களுடைய தேவை அவர்களுக்கு வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது கேன்சர் கட்டிகள் மறையட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போது அவர்கள் எங்களை தேடி வருவார்கள். அவருடைய வாகனங்கள் இங்கே வந்து நிற்கும். எங்களை அற்பமாய் நினைக்கிற நிலை திருக்கோயிலூரிலே மாறட்டும். எல்லா கரங்களை தட்டி நன்றி சொல்லி இந்த ஒரு நிலை வரணும். ஜெபிங்க, பார்க்கலாம், கர்த்தர் செய்வார். என்னை கருத்தா ஜெபிங்க. எங்களுக்கு ஆத்துமாக்களை தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. திருக்கோயிலுடைய தலையெழுத்து மாறுவதாக, திருக்கோயிலுடைய தலையெழுத்து மாறுவதாக. இதற்காகத்தான் இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் தியாகத்தோடு உம்முடைய சமூகத்திலே முழங்காலில் இருக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் முழங்காலில் நிற்கிறோம். கர்த்தர் செய்வீராக. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தாவே, நீங்க செய்யுங்க தகப்பனே, நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு செய்வீராக இயேசுவின் நாமத்துல, நீங்க எங்களுக்கு செய்வீராக இயேசுவின் நாமம். இது நடக்கணும், இது திருக்கோயில் நடக்கணும். அநேகம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வரட்டும். எங்க சபை கொண்டு வாங்க, தடைகள் எல்லாம் உடையட்டும். காலையிலே கருத்தோடு ஜெபிக்கிறோம். ஓ ஷாலா ராமானா ஓ லெனிகாபானா, கருத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசப்பா, கருத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லா கருத்தோடு ஜெபிங்க. ஆமென். எல்லா பகுதிகளிலும், பஸ் ஸ்டாண்டை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், ஆமென், அந்த கோயிலை சுற்றியுள்ள ஜனங்கள், ஆமென், செவலரோடு என்ஜிஜிஓ நகரில் உள்ள ஜனங்கள், அநேக ஜனங்கள், விக்கிரகங்களை ஆராதிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவே, நான் ஜெபிக்கிறதை எனக்கு தருவீர், நான் கேட்கிறதை எனக்கு தருவீர், கேளுங்களும் கொடுக்கப்படும் சொன்னீர். நான் இந்த காரியங்களை கேட்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. திருக்கோயில் முழுவதும் ரட்சிக்கப்படணும். இதற்காகத்தான் இந்த அதிகாலை ஜெபம். நிச்சயமா சொல்றேன், இந்த அதிகாலை ஜெபம் நம் தேசத்துல திருக்கோயில் உள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென், கொண்டு வரும். நிச்சயமா
நம் தூக்கத்தை துறந்து தியாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது வீண் போகாது. ஆமென். வீண் போகவே போகாது, வீண் போகாது. கர்த்தர் வேலையாளுக்கு கூலி கொடுக்கிறார். ஆமென். வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவே நான் உடைய சமூகத்துல காலை வேளையில வந்து நிற்கிறேன், எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. என் ஜெபம் கேட்கப்படும், என் ஜெபம் கேட்க முழு திருக்கோயில் ஒரு மனம் திரும்பும். என்னை கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற அநேக மக்களை உனக்கு தருவேன். ஆமென். தேசத்தின் மேல் பாரமுடைய அநேகரை கர்த்தர் இந்த அதிகார ஜெபத்தை கொண்டு வருவார். ஆமென். ஊழியத்தின் மேல் பாரமுடைய அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஜெபிக்கிற மக்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். தேசத்திற்காய் பாரத்தோடு கண்ணீர் விட்டு அழுகிற மக்களை நமக்கு தரப்போகிறார். ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஜெபிக்கிற ஜனங்களை கர்த்தர் தரப்போகிறார். இந்த 7வது நாள் ஆமென் கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். இந்த 7வது நாள் கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்மத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தர் தம்முடைய பலனை நம்மத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் அப்படியே எனக்கு தெரியுது. நம்முடைய ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் என்ன செய்ய தெரியுமா, தடையில்லாம அவருடைய சமூகத்துல போய் எட்டுறதை நான் பாக்குறேன். ஆமென். ஏசப்பா சொல்றாரு, அவர் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைக்கிறார். ஆமென். நான் செய்வேன் சொல்றாரு. இன்னைக்கு உன் வாயிலிருந்து வருகிற விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருவேன் சொல்றாரு. நான் செய்வேன் சொல்றாரு. நீ கேட்கறதுக்கு நம்மோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் கேட்கிறாரு. எல்லாம் விண்ணப்பம் பண்ணுங்க. இது நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. இயேசு கேட்கிறாரு. உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதிலை தருகிறார். உன் ஜெபத்திற்கு அவர் பதிலை தருகிறார். உன் விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை தருகிறார். ஓ ஹalleluya. எனக்கு அவர் பதில் தரா. ஓ நான் ஜெபிக்க ஜெபிக்க I feel in my spirit our Lord என் தேவன் தலை அசைக்கிறார். ஆமென். ஹalleluya. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில, எல்லாரும் பிஸியா வேலை செய்யற வேளையில நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது நல்லது. உங்கள் பெயர்களை கர்த்தர் எழுதுகிறதை நான் பார்க்கிறேன். ஆமென். தேசத்திற்காய் அழுது புலம்புகிறவருடைய நெத்தியில முத்திரை போடு. இந்த திருக்கோயிலுடைய சுற்றி உள்ள கிராமங்கள்ல ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். அநேக கிராமங்கள்ல சபைகள் இல்ல, சபைகளுக்காக ஜெபிங்க. அநேக கிராமங்களில ஊழியங்கள் இல்ல. இதை சொல்லும் போது என் மனது ரொம்ப, திருக்கோயிலை சுற்றியுள்ள அநேக கிராமங்களில சபைகள் இல்ல தகப்பனே. ஒரு விஷயம் தயவு செய்து கருத்தா ஜெபிங்க. ஆண்டவரே சபைகளை கட்டுங்கப்பா, சபைகளை கட்டுங்கப்பா. சொல்லுங்க, சபைகளை கட்டுங்க ஆண்டவரே, சபைகளை கட்டுங்க தகப்பனே. கருத்தோடு ஜெபிங்க ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அநேக கிராமங்களிலே கிறிஸ்தவர்களே இல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவர்களே இல்ல தகப்பனே, கிறிஸ்தவர்களே இல்ல இல்ல இல்ல. எங்களுக்கு நீ உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்க, உதவி செய்யும் ஆண்டவரே. திருக்கோயிலை சுற்றியுள்ள கிராமங்களில ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும், சபைகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, சபைகள் கட்டப்படட்டும் தகப்பனே. ஆமென். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமென். ஆமென். இந்த காலை வேளையிலே எந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமென். காட்டுப்பொய்யூர்ல முதலாவது சபையை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு அந்த நிலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிலத்தை தேடி கொண்டிருக்கும், இன்னும் நிலம் கிடைக்கல, அதுக்குள்ள பணம் கிடைக்கல. கர்த்தர் வாய்க்க பண்ணட்டும். இன்னைக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறபடியா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறபடினால, இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஆமென். அவன் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவன் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை பலப்படுத்துவார். இன்னும் தொடர்ந்து அவருடைய கிருபை ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் நம்மோடு கூட இருக்கும்படி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபங்களை கேளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். 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 அவர் உட்காரு. காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ஆமென். 40 நாள் ஜெபத்திலே இன்றைக்கு 7வது நாளாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். மீதமுள்ள நாட்களிலும் நீங்கள் கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தரும். அல்லேலூயா. போன ஆண்டுல நம்ம நடத்தின அந்த 40 நாள் ஜெபத்துல அநேகர் கலந்து கொண்டு அவர்கள் நிறைய சாட்சிகளை சொன்னார்கள். இது நான் இதுக்காக ஜெபித்தேன், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணினார் என்று. இன்னைக்கு ஒரு பொருத்தனையோட நான் இந்த 40 நாட்களும் மீதமுள்ள நாட்களிலும் நான் கலந்து கொள்ளுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு அவர் நன்மை செய்ய வேண்டும் என்று ஒரு பொருத்தனையோட நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆமென். மிஸ் பண்ணாதிருங்க. தியாகம், கிறிஸ்டியானிட்டினாலே தியாகம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எல்லாம் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிறோம் என்றால் ஒருத்தரும் கிறிஸ்தவர்கள் கிடையாது. இந்தியாவில கிறிஸ்தவர்களே கிடையாது. அது மிஷனரிகளுடைய தியாகம். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் தியாகம் செய்ய ரெடியா இருக்கிறோமா? உங்களை நீங்க இருந்து வட இந்தியா போங்க, இங்க இருந்து நீங்க நைஜீரியா போங்கன்னு சொல்லல, ஆனா அவங்க போனாங்க. இன்னைக்கு திருக்கோயிலூர்ல கிறிஸ்டியானிட்டி இருக்குன்னா டென்மார்க்ல இருந்து யாரோ தியாகம் செய்து அவருடைய சொத்துக்கள் பத்துக்களை வித்துட்டு குடும்பத்தை வித்துட்டு இங்க வந்து இங்க வாங்கி இங்க ஊழியம் செஞ்சனாலதான் நீங்க கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அதனாலதான் நீங்க கிறிஸ்தவர்கள், அதனாலதான் நீங்க டீச்சர் இல்லையா? ஆமா. ஏதோ ஒரு மிஷினரி உங்களை உருவாக்க. உங்க அம்மா கிறிஸ்தவங்களா? இல்ல. அப்போ பாத்தீங்களா, யாருடைய தியாகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய தியாகத்தில் அநேகர் வாழ வேண்டும். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. அல்லேலூயா. தோமா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இன்னைக்கு ஊழியம் செய்வதற்கு, இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இவ்வளவு கஷ்டம்னு நம்ம சொல்றோம். முடியாது இல்ல. தோமாவுடைய நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு கிறிஸ்தவம் கூட இல்ல. அவர் கேரளாவுல கோழிக்கோடு பகுதியில ஊழியத்தை துவங்கி அப்படியே அந்த கடலோர பகுதிகளில ஊழியத்தை செய்து கடைசியாக சென்னை அவரை நம்ம செஞ்ச பெரும் உதவி என்னது? கொன்னு போட்டோம். சென்னையினுடைய ஆசீர்வாதம், இயேசுவினுடைய சீசன். கொன்னது யாரு? எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இந்தியாவை ஏசப்பா எவ்வளவு நேசிக்கிறார். இந்தியான்னு சொல்ல தமிழ்நாட்டை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அவருடைய சீசன் தோமாவை ரத்தம் சிந்தின இடம் எது? சென்னை, சென்ட் தாமஸ் மவுண்ட். ஈட்டி வச்சு குத்தி கொன்னோம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க வந்தவர்கள். இதுதான் கிறிஸ்டியானிட்டியுடைய ஹிஸ்டரி இன் தமிழ்நாடு, இந்தியா. தியாகத்தில் முளைத்ததுதான் கிறிஸ்டியானிட்டி. அதிகாலையில நீங்க வர்றது ஒரு தியாகம் தான் இல்லையா? தியாகம், அதை செய்யணும். நல்லா தூங்கலாம், ஆனா நான் தியாகம் செய்ய வேண்டும். என் ஜெபம் நான் எனக்காக வரல, என் தேசத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. திருக்கோயிலூருக்காக இப்படிப்பட்ட தியாகம் நிறைந்த ஜெபங்கள் அதிகமாகும் போது நிச்சயமாகவே உங்கள் கண்கள் கிறிஸ்டியானிட்டியில ஒரு திருக்கோயிலும் கிறிஸ்டியானிட்டியில ஒரு மாற்றத்தை காணும். அல்லேலூயா. எந்த தேசம் ஜெபிக்குமோ அந்த தேசத்துல எழுப்புதல் உண்டாகும். எந்த ஜனம் தியாகம் செய்யுமோ அந்த ஜனத்தில் இடத்துல அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அற்புதம். தியாகம் செய்யாம ஒண்ணுமே இங்க மாற போறது இல்லை. ஒண்ணும் மாறாது. எத்தனை சொல்றீங்க நான் தியாகம் செய்ய போறேன்? அல்லேலூயா. ஒண்ணு பெருசாலாம் இல்ல, உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்ய வேண்டும். ஆமென். மீதமுள்ள 33 நாட்களும் நான் வந்துருவேன். ஆமென். நான் முயற்சி செய்கிறேன். என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவால என்னால செய்ய முடியும். ஆமென். கூடுமானா மற்றவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. ஆமா, மற்றவங்களை வாங்க, இந்த ஜெபம் வாங்க. நம்ம தேசத்துக்காக நம்ம தான் ஜெபி. நீங்கள் எதற்காக கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள்? எதற்காக கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்கள் சொல்லுங்க. நாம் எதற்காக கிறிஸ்தவர்கள் ஆனோம்? நம்ம நினைக்கிறோம் இயேசு என்னை ரட்சித்தார், என்னை தொட்டார், என்னை ஆசீர்வதித்தார். உண்மைதான். அவர் சொன்னார், இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை செய்யுங்க. பிதா குமாரன் பரிசுத்த அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்படின்னா நாம் கிறிஸ்டியானிட்டி ஆனாலே, கிறிஸ்தவர்கள் ஆனாலே நம்ம மேல ஒரு கடமை இருக்கிறது. அது என்னவென்றால் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பது.
அதுல ஊழியம் செய்வது. இப்போ என்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னா ஜெபமும் ஒரு ஊழியம் தான். என்னது? ஜெபமும் ஒரு ஊழியம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல வந்து இந்த ஜனங்களுக்காக ஜெபிப்பது இன்னைக்கு உங்க ஊழியத்தை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த கடமை இந்த சைலோமில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. நம்ம சபை பாகுபாடுகள் இல்லாம எல்லாரும் தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லும் போது இணைஞ்சு வந்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இந்த திருக்கோயில கொஸ்டின் கேட்கணும். என்ன செய்யணும்? கொஸ்டின். இது இப்படிதான் இருக்கும், இது ஏன் அது அப்படி இருக்குது? இங்கதான் மாற்றம் உண்டாகும். ஏன் எழுப்புதல் வரல? அப்பதான் மாற்றம் உண்டாகும். ஏன் இன்னும் திருக்கோயிலூர்ல கிறிஸ்டியானிட்டி இந்த ஒரு பகுதியில் அடங்கி, அதுக்கு காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபி, நீ மாற்றத்தை கொண்டு வா, அதுக்கு இதை நீ செய். அதை நம்ம கீழ்ப்படியும் போது நிச்சயம் மாற்றம் வரும். அல்லேலூயா. பல நூறு ஆண்டுகளாக தேசம் இன்றைக்கு கிராமங்களுக்கு போகிறோம். அந்த கிராமங்களில எல்லாம் எப்படி இருக்கு? கிறிஸ்டியானிட்டி இல்லவே இல்லை. சபைகள் ஏன் இல்ல? அதான் கொஸ்டின். அதுக்கான ஜெபம் இல்லை, அதுக்கான முயற்சி இல்லை, அதுக்கான தியாகம் இல்லை. ஐ எம் ரெடி, நான் அதை செய்ய ரெடி, ஆண்டவரும் செய்ய ரெடி. அல்லேலூயா. நீங்க ரெடினா ஆண்டவர் ரெடி. எத்தனை சொல்றீங்க நான் ரெடின்னு? அல்லேலூயா. நான் ரெடி. இப்போ நம்ம என்ன செய்யணும்? 40 நாள் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே என்ன, போன வருஷம் 40 நாள் கேட்டோம் இல்ல, எந்த ஐடியாவும் இல்லை. 40 நாட்கள் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்க கேட்டோம். நாங்க கேட்ட போது தேவன் நமக்கு வெளிப்படுத்தின காரியம் 12 மணி நேர ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே தேசம் இப்படி கிடக்குதே, தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு 40 நாள் கேட்ட போது தேவன் அதற்கு பிறகுதான் அந்த 12 மணி நேர ஜெபத்தை ஏற்படுத்தினார். நான் உங்களை ரிமைண்ட் பண்ண ஞாபகப்படுத்துறேன். நான் இந்த அதிகாலை ஜெபத்தினுடைய பெனிஃபிட் எவ்வளவு அதிகம்னு பாருங்க. 40 நாள் ஜெபம் முடிச்ச உடனே 12 hours பிரேயரை ஆண்டவர் ஏற்படுத்தினார். 3-4 ஜெபங்களை எல்லா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய முனைகளிலும், திருக்கோயிலூர், திருவெண்ணநல்லூர், கள்ளக்குறிச்சி நம்முடைய சபை 12 மணி நேர ஜெபங்களை நடத்துறோம். இதன் விளைவாக புதிய ஒரு ஊழியம் தொடங்குச்சு, ஹாஸ்பல் ட்ரக் மினிஸ்ட்ரி. ஆண்டவர் இந்த கிராமங்களை ஆண்டவரே சபைகள் கட்டப்படல அப்படின்னு கேட்டபோது அதுக்கு ஆண்டவர் நமக்கு தந்த பதில், நீ சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பி, விசுவாசத்தோட அறிவிக்க. 41 கிராமங்களிலே இதுவரை சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் நமக்கு. இதெல்லாம் ஜெபத்தின் விளைவு. இதெல்லாம் என்னது? நம்முடைய திறமையோ, நம்முடைய டேலண்டோ, நம்முடைய பவரோ, நம்முடைய பேச்சாற்றலோ இல்ல, ஜெபத்தின் விளைவை பாருங்கள். இந்த வருஷமும் நம்ம ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் கேட்கும்போது அதன் விளைவாக முதல் சபையை கட்ட கர்த்தர் சகல தேவையை சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. சபை இல்லாத இடத்துல ஆண்டவரே சபை இல்லை அப்படின்னு கேட்ட போது, அப்படியா நீ கேட்கிறா, நீ கட்டுப்பா அப்படின்னு முழு சபைக்கான தேவையை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு லேண்ட் மட்டும் வாங்கிட்டோம்னா சர்ச் ரெடி. ஆமே. அல்லேலூயா. அப்போ கேட்டா நம்ம ஜெபிச்சா பதில் தர்றாரா இல்லையா? அப்ப நம்ம ஜெபிக்கணுமா வேணாமா? தியாகம் வேணும், ஜெபம் வேணும். இன்னைக்கு காட்டுப்பயிர்ல சர்ச்சு கட்டுறதுக்கான அமௌண்ட் நம்மகிட்ட ரெடியா இருக்கு. பென்னி பாஷா அவங்க கட்டி கொடுக்குறாங்க. அதன் விளைவாக தான் யாரையும் நம்ம பக்கம் கர்த்தர் திருப்புகிறார். இப்ப பென்னி சேவியர் பாஸ்டர் நம்ம மேல ரொம்ப பட்சமா இருக்கிறார், ரொம்ப விசாரிக்கிறார், ரொம்ப என்கரேஜ் பண்றார். ஆட்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் கர்த்தர் தருவார். அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆமென் ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு யாருக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைபடாது. சொல்லுங்க, எனக்கு ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. அதிகாலை வேளையில நான் கர்த்தரை, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மை குறைபடாது. ஆமே. என் கர்த்தரை நடத்துவார். இன்னைக்கு ஒருவேளை குறைவுகளோட வந்திருக்கலாம். இன்னைக்கு தேவை, நீங்க நம்புங்க கர்த்தரை. கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவர் சைலண்டா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடாபிடித்தனமா ஆசீர்வதிக்க மாட்டார். அவருடைய ஆசீர்வாதம் மெல்லமா மெல்லமா ஆனா ஸ்டேபிளா இருக்கும். எப்படி இருக்கும்?
பிசாசு நம்ம கை அப்படியே தடாபுடல ஆசீர்வதிப்பான். இயேசு பார்த்து சொல்றேன் பாரு, நீ தாழ விழுந்து என்னை பணியும், இவைகள் எல்லாம் உமக்கு தருகிறேன் தருகிறேன். இயேசு அதை விரும்பல. பிசாசு கொடுப்பான், புடுங்கிப்பான். ஆண்டவர் கொடுப்பாரு, கடைசி மட்டும் எடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் வரும். உங்க ஜெபம் கொஞ்சம் ஸ்லோவா தான் கேட்கப்படும். போதும், அவர் தூக்குறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உங்களை தூக்குவார். ஒரே டக்குன்னு தூக்க மாட்டார். ஆனா அது உங்கள் தலைமுறைக்கும் நிற்கும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தலைமுறைக்கு. ஆபிரகாமை பார்த்து நான் இன்றைக்கு எந்த காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், யாத்ராம் புஸ்தகம் 14வது அதிகாரத்திலே இஸ்ரவேல் சபையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். This is the thing of the special Israel church in the wilderness. வனாந்தரத்துல எது இஸ்ரவேல் சபைக்கு ஸ்பெஷலா இருந்துச்சு? வீக்னஸ். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். முதலாவது என்ன செய்யாதீங்க? ஒய் லார்ட், எதற்கு ஆண்டவர் இதை சொல்றார்? ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றார்? பிகாஸ் பயப்படுற சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன்னா, முன்னாடி செங்கடல் இதோ தொட்டு நிக்கிறாங்க, பின்னாடி பார்வோனுடைய 600 பிரதான ரதங்களும் குட்டி குட்டி ரதங்களும் முழு சேனையும் இவர்களை வெட்டி வீழ்த்த வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நமக்கு விடுதலை கிடைச்சிச்சுன்னு நினைச்சிட்டு வரும்போது பார்த்தா பார்வோன் அவர்களுக்கு பின்னாக வந்துட்டான். பார்வோன் அவர்களை தொடர்ந்து வந்து சொல்றான், இவர்களை எல்லாம் மடங்கடிச்சு பிடிச்சு மறுபடியும் அடிமையாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது, ஒரு சுகத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கும் போது, கர்த்தரை சுகப்படுத்தி விட்டார், நீங்க சாட்சி சொல்லியிருப்பீங்க. கர்த்தரை விடுதலை ஆக்கிற சாட்சி திரும்பியும் பாத்தீங்கன்னா அது வந்தது மாதிரி இருக்கும். இது எல்லாருக்கும் நடக்கிறது, ஆனா அதை நம்ப கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை 10 வாதைகள் மூலமாக மோசே விடுதலையாக்குகிறார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம், ஓ மோசே சூப்பர் அப்படின்னு வந்தா திரும்பவும் பார்வோன் வர்றான். பிசாசு நம்மளை சீக்கிரமா என்ன செய்யாது, விடாது. ஆனா நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும், பிசாசு சீக்கிரமா விடாதுன்னு சொன்னோன்னா அவன் ஜெயிக்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான். நீங்க நன்றாக பிசாசை பற்றி ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். அவன் விடாமுயற்சி உடையவன், ஆனால் அவன் முயற்சி தோல்வியில் முடியும். அல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே 40 நாள் உபவாசம் பண்ணி பவரா இருக்கிற இயேசுவை 3 முறை சோதித்தான். எத்தனை முறை சோதிச்சான்? அப்ப உங்களை 30 முறை கூட சோதிப்பான். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். என்ன செய்யணும்? நீங்கள் ஜெயிக்க வேண்டிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பார்வோன் உங்களை பின்தொடர்ந்து வருவான், ஆனா நீங்க பயப்படாதீங்க. முதலாவது, இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் பயப்படக்கூடாது. முதலாவது என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றது, முதலாவது பயப்படக்கூடாது. எத்தனை பேருக்குள்ள பயம் இருக்கு? எதை பார்த்தாலும் பயம். ஒரு சின்ன வலி வந்துடுச்சுன்னா, ஐயோ இது அதான் இருக்குமோ, இது இதா இருக்குமோ. ஒரு கட்டி மாதிரி வந்துடுச்சுன்னா உடனே முடிவு, இது கேன்சர் தான், இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இல்லாத கேன்சரை வருத்திடுவாங்க. நான் என்ன சொல்ல தெரியுமா? கேன்சர் இருந்தா கூட கர்த்தர் சுகப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் பயப்படாத விசுவாசம். ஆமென். வந்தா வருது, ஆண்டவரனை வாழ வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அது இல்லாம ஒரு வியாதி வந்த உடனே ஓ பயந்து கொரோனால செத்தவங்க கூட கொரோனா பயத்துல செத்தவன் தான் அதிகம். உண்மையில டாக்டர்ஸே சொல்றாங்க, ஏதோ ஒரு இருமல் வந்துச்சு, எனக்கு கொரோனான்னு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஒரு சின்ன வலி வந்துருச்சுன்னா ஐயோ அதுவா இதுவா. இனி ஒண்ணு ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ். இஸ்ரேல் ஜனத்துக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. இவன் பார்வன் யாரு? அவன் 430 வருஷம் நம்மளை அடிச்சு நொறுக்குனவன். இவன் சும்மா விட மாட்டான்.
ஆண்டவரை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நமக்கு பிசாசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியும், நமக்கு நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தெரியும். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் என் ஆண்டவர் யார் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஹோல் பைபிள் சொல்லுது. செங்கடலை பிளத்த ஒரு தேவன் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அது வந்தோடனே நீங்க என்ன சொல்லணும்? எனக்காகவும் பிளப்பார். ஆமென். அல்லேலூயா. மரித்தோரை உயிரோட எழுப்பின ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்கும் செய்வார். ஆமென். அல்லேலூயா. குஷ்டரோகிகளை தொட்ட ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்கும் செய்வார். This is my God experience. அல்லேலூயா. உங்களுக்கு இதை தான் நீங்க பேசணும். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ பேசக்கூடாது. யாரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும் சொல்லுங்க? ஆண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசணும். அவர் வார்த்தையிலே வானம் பூமி உண்டாக்கினவர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. மனுஷனால் கூடாதது, தேவனால் கூடாதது. இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். உங்க மனச எதால நிரப்பணும்? இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க மனச நீங்க யாரு, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி, அதனால் நிரப்பக்கூடாது. உங்க மனச கர்த்தருடைய வசனத்தால் நிரப்பணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன். ஆமென். ஆமென். இன்னைக்கு மார்னிங், இந்த நாள் முழுவதும் சங்கீதக்காரன் சொல்ற இல்ல, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். அப்ப உங்க மனசை எதனால, எது நிரம்பி இருக்கிறது? உங்க மனசு பயம், கவலைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம். நான் சொல்ல, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல, உங்க இருதயத்தில் இருக்க பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவாராக. ஆமென். அநேகர் சில காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறாரு. முதலாவது அந்த பயத்தை தள்ளு. பயம் இருந்தாலே பிசாசு வந்துருவான். பயம் பிசாசுடையது. வெளிப்படுத்தல் விசேஷத்துல எழுதப்பட்டிருக்கிறது, பொய்யரும் விக்கிரகாராதனைக்காரர்களும் பயப்படுகிறவர்களும் நரகத்தை ஆண்டவரே பயப்படுகிறவர்களையும் நரகத்துல தள்ளிடுவாரா? ஏன் பயத்தை கர்த்தர் இவ்வளவு இதா சொல்றாரு? பயப்பட்டா யூ ஆர் எலிஜிபிள் டு கோ ஹெல். நீ பயந்தாலே நரகத்துக்கு போறதுக்கு குவாலிட்டியா. பாவம் செய்கிறதா? பயம் என்பது ஒரு பாவம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயம் என்பது என்னது? பாவம். எப்படி பாச சொல்றீங்க? பயம் நடு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். உங்க அப்பா உங்க கூட உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஓகே. அப்போ ஒரு ஒரு நாய் ஒண்ணு வருது, கடிக்கிறது வருது, ஏதோ ஒண்ணு வருது. இப்போ அப்பா இருக்கிறாரு, அப்பா அதை துரத்தும், ஏய் போ அப்படின்னா அப்பா பார்த்து பயந்தது, நான் போடியுமா இல்லையா, அது போயிடுமா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்றோம்? அப்பாவை விட்டுட்டு ஓடிடுறோம். என்ன பண்ணிடுறோம்? நம்ம இருக்க வேண்டியது யாருக்கிட்ட? அப்பா என்ன தூக்குன்னு சொல்லிடலாம், தூக்குன்னு சொல்லி நம்மளும் கூட சேர்ந்து ஏய் போ அப்படின்னு துரத்தலாம கூடாதா? ஆனா நம்ம அப்பா நீ ஒன்ன காப்பாத்திக்கோ, நான் என்ன. இப்ப நான் என்ன பண்ணிருச்சு தெரியுமா? அப்பா விட்டு நம்மளை பிடிச்சிக்கிச்சு, கடிச்சு வச்சிருச்சு. தப்பு யார் மேல? நீ அப்பா கிட்டே நின்றுக்கலாம்ல. ஃபர்ஸ்ட் அப்பாவை நீ நம்பல. ஏன் பயம் பாவம்னா, அப்பாவை நீ நம்பலன்னா அப்பா கிட்ட இருந்திருப்ப, அப்பா என்ன காப்பாத்துவார். ஏசப்பாவை நம்பாதவர்களுக்கு தான் பயம் வருமே. அல்லேலூயா. ஆமா, அப்பா விட்டுருவாய் நாய் கடி வாங்கி நிறைய பேர் சுத்திட்டு இருக்கீங்க. அப்பாவை ஃபர்ஸ்ட் நம்புங்க. ஒண்ணு டெய்லியுமே எப்ப பயம் வந்தாலும் சொல்லுங்க, விசுவாஸ் வந்து நீ அதுவோ நீ இதுவோ அதா இருக்குமோ இதா இருக்குமோ. அப்படியே டே என் அப்பா என் கூட இருக்காருலா. அல்லேலூயா. சொல்லணும், என் அப்பா என்ன சுகப்படுத்துவாருடா. இந்த விசுவாசம் உள்ளவனுக்கு நோய் தங்காது. அல்லேலூயா. நோய் வந்து போகும், என்ன செய்யும்? அப்படி வந்து நோய் வராதுன்னு சொல்ல மாட்டேன், அது அது தப்பு. நோய் வரும் ஆனா அது நிக்காது. அல்லேலூயா. நாய் வரும் ஆனா நாய் ஓடிடும். அல்லேலூயா. நோய் வரும் அது ஓடிடும், நோய் வராதுன்னு. வலி வரும் அது ஓடிடும். ஆமென். ஆமா, எனக்கு சில பிரச்சனைகள் வரும் சரீரத்துல. எனக்கு மாதிரி பிரச்சனை யாருக்கும் வராது, ஏன்னா கொஞ்சம் அதிகமா உபவாசம் பண்ணி அந்த உடம்ப இது பண்ணும். ஆனா நான் உடனே சொல்லுவேன், ஐயோ உடனே அப்படியே இமேஜின்ல போயிட மாட்டேன், அவ்வளவுதான். ஐயோ அம்மா, சிலர் இமேஜின்லயே போயிடுவாங்க. நான் அப்பாவை நம்புறேன்.
நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், இது இன்றைக்கு வந்ததோட போகட்டும், எனக்கு மறந்துடணும். எனக்கு என்ன செஞ்சிடணும்? இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது. இட்ஸ் மை பிரேயர். இன்னைக்கு ஒரு வியாதி இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இப்படி ஒரு வியாதி இருந்துன்னா எனக்கு ஞாபகமே இருக்கக்கூடாது. ஐயோ ஒரு நாள் எனக்கு இப்படி ஒண்ணு இருந்தில்ல, எப்ப மாறுச்சுன்னே தெரியல. அல்லேலூயா. ஆமா, அடிக்கடி டாக்டர் டாக்டர் ஊன்னு சொல்லுவாங்க. உடனே நான் வீட்டுல வந்து ஜெபம் கூலா இருப்பேன். என் கூட வர ஜெபம் அப்படியே, ஐயோ அந்த டாக்டரை பார்க்க உள்ள போறதுக்குள்ள ஐயோ ஐயோ என்ன சொல்லுவாரோ, ஐயோ நான் அப்படி கூலா ஏதாவது செல்ல ஏதாவது மெசேஜ் ஏதாவது பார்த்துட்டு அங்க போயிட்டு டாக்டர் வரும்போதும் போகும்போதும் கூலா அதான் சொல்ல, நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவ, அது எங்க போனாலும் ஐசி வாடி போனாலும் செய்யலாம். எப்போ கர்த்தர் நம்மோடு கூட இதோ ஜி உட்கார்ந்து இருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க ஒரு ஆபரேஷன் பண்ண முடியாது. அவங்க குடும்பமே தத்தளிச்சிச்சு. மரியாமோட ஃபேமிலி தத்தளிச்சதை நான் அந்த காலத்துல பார்த்தேன். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான். உபாச கூட்டத்துல என்ன வார்த்தை கொடுத்தார்? பயப்படாத, நான் உன்னோட கூட, நீ ஐசியூ வார்டுல இருந்தாலும் நான் எல்லாம் கூட இருக்கேன், தைரியமா போ. ஆமென். அல்லேலூயா. நான் என்ன சொல்லுவேன், நான் நரகத்துக்கு வேணாலும் ரெடி, ஆனா இயேசு என் கூட இருக்கணும். அல்லேலூயா. இயேசு எங்க இருக்காரு அங்க நான் இருக்கணும். ஆமென். அவர் எங்க இருந்தாலும் அதுதான், அவர் கூட இருந்தா பயம் இல்லை. என்ன எத்தனை பேர் சொல்றீங்க இயேசு என் கூட இருக்கிறார்? சொல்லுங்க பாப்போம். அவர் என் கூட இருக்காரு. பிசாஸ் எனக்கு விரோதமா 1000 10,000 வந்தால் நான் பயப்படுவேன். ஏன்? கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. என் வலது புறத்துல 1000 10,000 விழுந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இப்படி வாழ்ந்தவன் தான் தாவீது. அவனுடைய தலை முடிய பார்க்கலும் அதிகம் சத்துரு அவர்களுக்கு இருந்தாங்க. சொல்றேன், என் தலை முடிய பார்க்கல அதிக சத்ரு. எவன் சத்ருன்னே தெரியாது, எவன் வெட்டும். ஆனா தாவீது எப்படி மரிச்சான் தெரியுமா? இது உங்களுக்கு நடக்கணும். அல்லேலூயா. தாவீதுடைய சத்துருக்கள் எல்லாம் மரிச்சு போறான். சவுல் செத்துட்டான், யோனத்தான் செத்துட்டான், எல்லாம் செத்துட்டாங்க. ஆனா தாவீது என்ன செய்யல? சாகல. அவனுக்கு சொல்லப்படுது, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சத்துருக்கள் அதிகமானவன் எப்படி செத்தான் தெரியுமா? அவனுக்கு ரொம்ப வயசாகி எத்தனை போர்வ போத்துனாலும் குளிர் நிக்கலையா, அவ்வளவு விருத்தொம்பி. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழ்ந்து முடிச்சு போதும் போதும் ஐயா போதும், தயவு செய்து என்னை எடுத்துக்கொள்ளும். பாதி வயசுல செத்து போக மாட்டோம். அல்லேலூயா. பாதி வயசுல மரணம் வராது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு யாராச்சும் எங்கேயோ சின்ன வலி வந்தோடனே எனக்கும் அதுவோ எனக்கு இதுவோ அப்படின்னு நீங்க நானும் போய் சேர்ந்துருவோம். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, நீ வாழுவ. அல்லேலூயா. 120 வருஷம் மோசே பாருங்க. ஆமென். அவர் நடந்து மலை மேல ஏறி டாட்டா பாய் போயிட்டு வாரு. ஆமென். அல்லேலூயா. போதும் என்ற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாரு. ஆமென். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும் பாக்கியத்தை கர்த்தருக்கு தருவார். ஆமென். இந்த காலை வேளை கர்த்தர் சொல்ல, முதலாவது என்ன செய்யாத? பயப்படாத. ஐசியூல ஏசப்பா கூட இருந்தாரா? பாத்தீங்களா? ஆமா, அவர் ஜாலியா வந்து கதை சொல்றாரு. இத பயப்படுதுன்னா அவங்க கத்தி எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாங்க, அவர் சொல்றாரு. ஹார்ட்டை பிளக்குறாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்ப சாட்சி சொல்லுமா, கவனிக்கிறீங்களா? என்னது ஓவர் ஆலிங் பண்ண மாதிரி எவ்வளவு ஜாலியா சாட்சி. என் ஹார்ட்டுக்கு ஆயில் மாத்தினாங்கன்றாரு. ஆண்டவர் இருந்தா இப்படிதான் ஜோக்கா இருக்கும் நமக்கு. அல்லேலூயா. சீரியஸ் திங் இஸ் எப்படி இருக்கும் நமக்கு? ஆண்டவர் கூட இருந்தா இன்னைக்கு பயப்படுறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அல்லேலூயா. காலை வேளை கத்த சொல்லு, என்ன நம்புனா நீ பயப்படாத, நான் உன் கையை பிடிச்சு நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்டாப் இட், ஃபியர்னஸ் தூக்கி போடுங்க. நீ ஆண்டவரை நம்பாம பயப்பட்டான்னா அது பாவம். இன்னைக்கு சொல்றேன், பயம் என்பது பலவீனம் அல்ல, அது பாவம். பயம் என்பது என்னது? பாவம். பாவம். அப்பா எல்லாம் கூட இருக்காரு, அப்பாவை கேவலப்படுத்துறீங்க. அப்பாவுக்கு இந்த நாயை துரத்துற கெப்பாசிட்டி இல்ல, ஆனா அப்பா நீ ஒன்ன காப்பாத்திக்க நான் ஓடுறேன். எங்க அப்பா நாயே இல்ல, சிங்கத்தை கிழிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. இந்த நாயை பார்த்து சொல்லணும், நம்ம முன்னு சொல்லணும், ஓடிரு, அப்பா உன்னை கிழிச்சிருவாரு. அல்லேலூயா. ஆமா, எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ஜிஜிபி மேட்டர், இதெல்லாம் ஒரு மேட்டர் ஈஸி. எங்க அப்பாவுக்கு சிங்கத்தை கிழிக்கிறத ஈஸி. நம்ம அப்பாவை நம்மளே கேவலப்படுத்த கூடாது. நீங்க இனி பயப்பட்டீங்கன்னா யாரை கேவலப்படுத்துறீங்க? அப்பாவை கேவலப்படுத்துறீங்க.
100 சிங்கம் வந்தாலும் தானியலை பாருங்களேன், அப்பாவை மகிமைப்படுத்தினான். சிங்க கப்பில போட்ட, ஐயோ ராஜா போடாத ராஜா, நான் மன்னிச்சிரு ராஜா. டேய் போடையா, என் அப்பா பெரியவர். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாத்தீங்களா? ஏய் என் தேவன் விடுவிக்க வல்லவர், போடையா. இவர்கள் எல்லாரும் பயப்படாம தேவனுக்கு கெத்து காட்டுறாங்க. அல்லேலூயா. நம்ம தேவனுக்காக கெத்து காட்டுவதா இருக்கணும். ஆமென். விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு முன்பாக கிறிஸ்தவர்களாகிய நாம் கெத்து காட்டுவதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்மளும் போயிட்டு ஐயோ ஐயோ அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அவங்ககிட்ட போறது. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு குறி கேட்க போறாங்க அவன்கிட்ட. அவன் யாரு? பயந்துகிட்டே போறாங்க. அப்ப நம்ம ஆண்டு டம்மியே. கிறிஸ்தவர்கள் குறி கேட்க போறது, கிறிஸ்தவர்கள் நாள் பார்க்க போகிறது, கிறிஸ்தவர்கள் இப்படி எல்லாம் பண்ணும்போது ஆண்டவரை நம்ம டம்மி ஆக்குறதானே அர்த்தம். நம்மளால முடியலன்னு. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் பெரியவரா இருப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லுங்க பாருங்க, முதலாவது நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்கள். இரண்டாவது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? நிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஓடக்கூடாது. நாய் வந்தா என்ன செய்யணும்? பேய் வந்தா என்ன செய்யணும்? நோய் வந்தா என்ன செய்யணும்? உடனே ஓடிடுறது. கொஞ்சம் முழங்கால நிக்கணும். முழங்கால என்ன செய்யணும்? இன்னைக்கு சின்ன வலி வந்தா உடனே டெஸ்ட்டுக்கு ஓடிடுங்க. உடனே போங்க, உடனே ஓடுங்க. என்னன்னா கேள், ஆண்டவரே நான் போட்டா அப்படி கொஞ்சம் கேளுங்களா, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையா, எடுத்தது பிடிச்சதும் எல்லாம் உடனே போடக்கூடாது. ஆண்டு சொல்லார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இங்க சொல்றாரு, நீங்க நில்லுடா. ஏன்டா பயப்படுற? இவனுங்க என்ன நினைக்கிறாருங்க? இப்போ முன்ன கடலா ஏன் நின்று கொண்டு சொன்னாருன்னு இப்ப உங்களுக்கு விளக்குறேன் பாருங்களா. முன்ன கடலு, பின்னாடி பாருவோம். இப்ப இவனுங்க என்ன நினைக்கிறாங்க? நாலா பக்கம் செதறி ஓடிடுவோமா? கொஞ்சம் பேரா தப்பிடலாமே. பார்வன் இப்ப வர்றான் இல்ல, இங்கதானே பார்வன் இருக்கான். 2 பக்கமா ஓடிடுவோமா? அல்ல கடல்ல குதிச்சு சூசைட் பண்ணிடுவோமா? அல்ல பார்வோன்ட்ட போய் அவன்கிட்ட சண்டை போட்டு செத்துருவோமா? யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்ல, ஒரு இடம் போகாத நெல்லு. என்ன செய்யாத? ஒரு இடம். என்னை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, அங்க இங்க என்ன செய்யாத? ஓட. ஃபர்ஸ்ட் என்ன செய்? நிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? நின்றீங்கன்னா, முழங்கால நின்றீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்துல வந்து நம்பிக்கையோட நின்றீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, ஆமென், உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை இன்றைக்கு கர்த்தர், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அவர் செய்கிற ரட்சிப்பை எத்தனை சொல்றீங்க? நான் பார்க்க போறேன். அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு வந்தது பிரயோஜனம் உண்டு. ஆமென். கர்த்தர் எனக்கு ஏதோ செய்ய போறேன். இன்றைக்கு கர்த்தர் செய்யற ரட்சிப்பை நான் பார்க்க போறேன். ஆமென். நான் விசுவாசத்தோடு இருக்க போறேன். கர்த்தர் என் வீட்டுல செய்வார், என் பிள்ளைகளுக்கு செய்வார், என் சரீரத்துக்கு செய்வார், என் வியாதி மாறும் நம்புறேன். ஆமென். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து இருக்கிறேன். நான் பொறுமையோடு அமர்ந்திருக்க போகிறேன். ஆமென். கடன் தீர்க்கணும்ன்றதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனா நம்ம பொறுமையா இருக்க மாட்டேங்க. கடன் தீர்க்கிறவர்களுக்கு பொறுமை அவசியம். ஜெபம் பண்ணிட்டு உடனே அடுத்த கடன் வாங்க போகக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா என்ன செய்யணும்? இருக்கணும். பொறுமையா இருந்து நீங்கள் என்ன செய்யுங்களும். ஆமென், ஆமென். அடுத்து சொல்ற பாருங்க, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, மூணாவது திங்ஸ், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த வியாதி இனிமேல் காண்பது இல்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த பிரச்சனை இனிமேல் இருக்க போறது இல்லை. இன்றைக்கு இருக்கிற அந்த காரியம் இனிமேல், எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமா, அன்னைக்கு 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். 3 காரியத்தோட முடிக்கிறேன். முதலாவது என்ன செய்யாதிருங்க? பயப்படாதிருங்க. ரெண்டாவது, ஸ்டே தேர். அங்க இங்க ஓடாதிருங்க, அங்க இருங்க, அமர்ந்துருங்க. பொறுமையா அமர்ந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறேன், உம்மால் கூடும், அவரை நம்புங்க, பயப்படாதிருங்க. மூணாவது என்னது? இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, இன்றைக்கு காணுகிற அந்த வியாதியை, இன்றைக்கு காணுகிற அந்த கடனை, இன்றைக்கு காணுகிற அந்த பிரச்சனையை இனிமே நான் பார்க்க மாட்டேன். இப்ப நம்ம ஒண்ணுக்காக ஜெபிக்க போறோம். நான் இப்படிதான் ஜெபிப்பேன். எப்படி ஜெபிப்பேன்னா, எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்களா, நான் ஒண்ணு ஜெபிப்பேன், ஆண்டவரே இது எனக்கு மறந்து போயிடணும். இது என்ன செய்யணும் எனக்கு? இப்ப இந்த முட்டியில ஒரு வலி இருக்கு. எங்க அம்மா, இது எப்படி நான் கத்துக்கிட்டேன்னா, எங்க அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் பைக்கை கொண்டு ஒரு போஸ்ட்ல இடிச்சுட்டார்.
ஒரு சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போற வேலையில கொண்டு வேகமா இடிச்சு அவங்க அப்பாவுக்கு தலையில. ஆனா பெரிய காயங்கள் இல்லை. அது வேற யாருன்னா டெத்தே ஆயிருப்பாங்க. ஆண்டவர் கிருபையா காப்பாற்றினா. ஆனா அப்பா அம்மா நல்லா தான் இருந்தாங்க. ஆனா இந்த முட்டி எங்கேயோ இடிச்சிருச்சு. இடிச்சதுனால அவங்களுக்கு பயங்கரமான வலி, படி ஏற முடியாது, ரொம்ப வீக்கம். அப்ப எல்லாருமே பயம் காட்டினாங்க. சர்ச்சில் உள்ளவங்க கூட, டேய் ஏதாவது உடஞ்சிருக்கும், ஸ்கேன் பண்ணி பாருங்க, அந்த வைத்தியர்கிட்ட போங்க, இந்த நிக்க விடாம நிறைய பேர் நம்மள டைவர்ட் பண்ணுவாங்க. அங்க ஓடு, அங்க ஒரு டாக்டர், இங்க ஒரு டாக்டர். நம்ம இங்க போயிட்டு இருந்தோம், இவன் சரியில்லை அங்க போ, அங்க ஓடும், இந்த ஸ்கேன் சரியில்லை அந்த ஸ்கேனு போ. எங்க அம்மா சொல்றாங்க, நீ எனக்கு ஜெபம் பண்ணு, எனக்கு ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணா ஒரு மாற்றமும் இல்லை. என்ன போட்டு பார்த்தோம், அவங்களுக்கு நடக்கவே முடியாது, முட்டி போட முடியாது. இந்த முட்டி இந்த லெஃப்ட் சைடு ஒரே வலி. நானும் நிறைய நாளை ஜபிக்கிறேன், அவங்களுக்கு சுகமே கிடைக்கல. என்னால வருத்தம் தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மனசு. ஒரு நாள் முட்டி போட்டு இப்படி ஜெபம் பண்ணேன். அவங்க கையை வச்சு, ஆண்டவரே இந்த 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 ப்ரேயர் நீங்க பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் ஒரு நாள் இவங்க இந்த முட்டி வலி மறந்துடும், என்ன செஞ்சிடும், மாறிடும், இல்ல மறந்துடும். இவங்கிட்ட நான் வந்து இந்த முட்டியான்னு கேட்டாரு, எது தேடணும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ண. சின்ன வலி இருந்தா கூட சொல்லிடுவோம் இல்லையா, இதுன்னு. வீக்கம் இருந்தா சொல்லிடலாம். கண்டுபிடிக்க முடியாத நான் ஆனா பார்த்துட்டேன் லெப்ட் சைடுன்னு ஜெபம் பண்ணும் போதே தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த ஜெபம் தான் கடைசி ஜெபம். அடுத்து நான் வந்து ஜெபம் பண்ணா எனக்கு ஞாபகம் இல்லை. நாள் போயிடுச்சு. ஒரு நாள் கர்த்தர் நினைப்பூட்டினார் எனக்கு, ஆமா உங்களுக்கு ஒரு முட்டி வலி இருந்தல, ஆமா இல்ல, எந்த முட்டி காட்டுங்கன்னா, அவங்க இப்படி தேடுறாங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு இந்த சைடா இந்த சைடான்னு தெரியாம போகும். அல்லேலூயா. எந்த சைடுன்னே தெரியாம போகும். எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது. இன்னைக்கு ஒரு எகிப்தியன் எனக்கு என்ன பல வருஷமா தொடர்ந்துகிட்டே இருக்கான். இந்த எகிப்தியனை இனிமே காணப்படும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த காரியத்தை சொல்லுங்க. இந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியாத அளவுல கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஜெபிங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு எகிப்தியனை தொடர்ந்துட்டே இருக்கிறான். ஆமென். இன்றைக்கு நின்று நீரே தேவன் என்பது அறிந்து கொள்ளும்படிக்கு ஆமென் கர்த்தர் செய்ய போறாரு. ஒரு வியாதி இருந்தா வியாதி உள்ள இடத்துல கை வச்சு சொல்லுங்க, எங்க வலின்னே எனக்கு தெரியாத அளவுல கர்த்தர் மாற்றி தருவார். நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாதீங்க, உங்களுக்குள்ள இந்த பயங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உன்னை சுகப்படுத்துகிறார். காலை வேளையில் உன்னை சுகப்படுத்த கர்த்தருடைய சமூகத்திற்கு அவளோடு ஓடி வந்த உன்னை கர்த்தர் சுகப்படுத்துகிறார், உன்னை சுகப்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஆமென். இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாக. ஆமென். வியாதிகள் மறையட்டும். ஆமென். வியாதிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் இன்று கண்ட எகிப்தியரை நீ என்றுமே பார்ப்பது இல்லை என்ற வசனம் நிறைவேறுவதாக. வசனம் நிறைவேறுவதாக. இன்னைக்கு உடைய சமூகத்தை அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாகட்டும். ஆமென். சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கு நான் பார்க்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் அமர்ந்திருப்பேன், நான் நின்று நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்வேன். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே நமக்கு செய்வாராக. ஆசீர்வதிக்கட்டும். மீதமுள்ள நாட்கள் அதிகாலை ஜெபத்தையும் தவறாமல் கலந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. இந்த வாரம் முழுவதும் ஈவினிங் டைம்ல நம்ம அந்த ஹீலிங் பிரேயர் நடத்துனது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வியாதியஸ்தர்களுக்கு விசேஷமா நாம் இந்த வாரம் முழுவதும் சாயங்காலம் ஆமென் ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமான ஆராதனையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதை கர்த்தருடைய இருதயத்துல தருகிறார். அநேக வியாதியஸ்தலை சுகப்படுத்துவேன், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிரேயரை இன்றைக்கு மாலையில வியாதியஸ்தல இருந்து அவர்களை அழைத்து வாருங்க சொல்லி அவங்களை கூட்டிட்டு வாங்க. அவன் தொடர்ச்சியா நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போறார். இன்னைக்கு சாயங்கால ஜெபத்துல நம்மை கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உமக்கு உதவி செய்யட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறந்து. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.
பிரைஸ்ல